அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமிலேருந்து. இன்றைக்கி 6ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மார்னிங் ஒரு 12 o'clockலேருந்து ரொம்ப பரபரப்பாகவே வச்சுட்டாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமேங்க. நீட் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து அந்த மார்க் வாங்கி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாகவே இருந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துருச்சு. ஏன்னா வந்து முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சேம் டைம் சோசியல் மீடியாவிலும் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. நத்திங் பட் டெஃபர்ட் பண்ணியிருக்கிறது நீட் கவுன்சிலிங்கை வந்து பார்த்திங்கன்னா கால வரையின்றி தள்ளி வைத்திருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் தாங்க சொல்கிறேன். ஸோ நம்ம கூட நியூஸ் போடல, அது சரி இது வந்து உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடலாம் அப்படின்னு தான். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு, எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஷெடியூல் என்டிஏ சொன்ன ஷெடியூல் படி பார்த்தீங்க அப்படின்னா 6th வந்து கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிருக்கணும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. இல்லை அட்லீஸ்ட் ஷெடியூலாஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். பட் இது எதுவுமே நடக்கலை. ஸோ இது 6th அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோ இல்லை ஒரு நோட்டீஸோ வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். எதுவுமே வரல அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி. ஸோ யார் எங்கே என்ன எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களா என்ன எதுன்னு தெரியலைங்க. ஸோ உடனே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு, காலவரையின்றி கவுன்சிலிங் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் வந்து கண்டக்ட் பண்ணுறது என்டிஏ, நீட் கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்கோர் கார்டெல்லாம் வெளியே வர்றது என்டிஏ இல்லைங்களா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து 5th May நடந்தது, 4th June வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து ரீநீட் வச்சு ரிசல்ட் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 30th June தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வி ஆர் இன் July 6th இருக்கோம். ஸோ 30th June வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாமே விட்டுட்டாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அவங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரா டேட்டா, ஸோ டோட்டலாக 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்களா, அந்த ரா டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது எந்தெந்த ஸ்டேட்டில் கவுன்சிலிங் நடக்குதோ அவங்களுக்கு as well as எம்சிசிக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா இருந்தால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சப்போஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவர் அப்ளை பண்ணுறாரு, கவுன்சிலிங் கால் ஃபார் பண்ணி அவர் அப்ளை பண்ணுறாருன்னா அவர் தான் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன் செலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ நீட் பாஸ் பண்ணியிருக்காரு, நீட்டில் இந்த ஸ்கோர் வாங்கியிருக்காரு, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்குண்டான ரா டேட்டா இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்தே வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ ரா டேட்டா வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒன்று இருக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது பிரேக்கிங் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து தள்ளி போட்டது அப்படின்னு சொன்னது வந்து உண்மையான செய்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து. இதுதான் இப்போதைய பிரேக்கிங் நியூஸுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் தள்ளி போடப்படவில்லை. சரிங்களா, இதுதான் உண்மை. அதுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, reports on Saturday surfaced that the NEET UG counseling dates have been postponed. As per the information, the counseling was scheduled to begin on July 6th. However, clearing the air over the matter, the Health Ministry issued a clarification and dismissed reports regarding the postponement of counseling dates. In a statement, the government said NEET UG counseling has not been notified yet, hence the news of its deferment is incorrect. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து வந்த நியூஸ் எல்லாமே தவறான நியூஸ். நாங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட்டையே அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கவுன்சிலிங் தள்ளி போனதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி அப்படின்ட்டு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்னா, இது எக்ஸாம் நடத்துறது தாங்க என்டிஏ, கவுன்சிலிங் நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி. சரிங்களா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி.
ஸோ இந்த கமிட்டி சொன்னாதான் அது கவுன்சிலிங் நடக்குது இல்லை அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணி பப்ளிஷ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா MCC. தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன். சரிங்களா, இவங்க 2 பேரும் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் நோட்டீசஸ் ஆர் பப்ளிஷ் பண்ணுற மேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே கவுன்சிலிங் ரிலேட்டடாக உண்மையான இதாக இருக்க முடியும். ஸோ அவங்க சொல்லலை, இது வரைக்கும் நாங்கள் வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ கவுன்சிலிங்க்கும் NTA-வுக்கும் சம்மந்தம் இல்லை. எனவே எப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா 8th இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 8th வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேசஸுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி விசாரணைக்கு வருது. மேபி சுப்ரீம் கோர்ட்டோட அன்றைக்கே வேடிக்கை கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஜஸ்ட் விசாரணை தான் நடக்கும். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்த தடை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பெஞ்ச் சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் கூட வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. காலையிலேருந்து ஓடிட்டு இருந்த பிரேக்கிங் நியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா there is a full stop. ஸோ கவுன்சிலிங்கே அனௌன்ஸ் பண்ணாமல் கவுன்சிலிங் வந்து தள்ளி வைக்க முடியாது அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாராச்சும் வந்து இதை கேட்டுட்டு இல்லை என்ன கவுன்சிலிங் இல்லையா, நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அடுத்த பார்டரில் இருக்கவங்க ஓகே ரீநீட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சந்தோஷமாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு கவுன்சிலிங் அப்படின்ட்டு மார்னிங் சொன்ன விஷயம் டெஃபர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மை இல்லை. சரிங்களா, கவுன்சிலிங் வந்து MCC அனௌன்ஸ் பண்ணாதான் அது உண்மை. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல எங்கள் சேனலில் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.